வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டு பொருளை மட்டும் வச்சு சூப்பராக செம்ம டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ ஸ்ட்ராபெரி வாங்கி வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கின ஸ்ட்ராபெரியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில். வாவ், நல்ல பியூர் ரெட் கலரில் வந்திருக்கு. நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இது கூட நம்ம ரெண்டாவது பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மெய்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் சேருங்க. நிறைய பேர் எங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அது இல்லாமல் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி செய்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் அப்படின்னாலே க்ரீம், அந்த ஃப்ரெஷ் க்ரீம் தானே. உங்களுக்காக நான் அது இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். இப்போது மில்க் மெய்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சரில் சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்டு உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும், அதனால் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இப்போ சேர்த்துருக்கேன். பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்சிலையோ அல்லது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்பூனை வச்சு லைட்டாக பீட் பண்ணிங்கனாலே போதும். இப்போது அடுத்ததாக இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் மறுபடியும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம் நம்மளுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இதை எந்த பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகி வரும். நல்ல ஏர் டைட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆயிரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் மிக்சரை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ ஐஸ்கிரீம் மிக்சர் நம்ம பவுலில் போட்டாச்சு. இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக ஏர் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதாரண பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரீஸே ஆகி வராதுங்க. இது நம்ம ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் பாருங்கள், காலையில் செய்கிறீங்கன்னா சாயங்காலம் பாருங்கள். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்ல சூப்பராக ஐஸ்கிரீம் நல்லா ரெடி ஆகிருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, ஃப்ரீசரில் வைக்கணுமா அல்லது ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரீசரில் தாங்க வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகி வரும். இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரை வச்சு ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம ஹெவியாக ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். 8 மணி நேரம் வச்சுருந்தோம். இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அப்புறமா எடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளிப்பில் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக வந்திருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழிக்கரண்டியை வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். இதை ஒரு பவுலில் ஐஸ்கிரீம் பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்பவே மாட்டீங்க, 2 பொருளில் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.